Good morning, students. In this video, we are going to see 3 topics. Our first topic is Chapter 5, Get Your Dancing Shoes On. Dancing is a great way to express oneself, enjoy oneself, and get some exercise. So there are lots of dances are there in India, and also we dance folk, hip hop, salsa, Indian dances like Bharatanatyam, ballet, strip dance, rock and roll, break dance. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டான்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அந்த டான்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டான்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ் த இமேஜஸ் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் அஸ் க்ளூஸ் டு ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் டான்சஸ் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ். ஸோ ரைமிங் வேர்டும் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, உனக்கு இமேஜும் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்து இது என்ன டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உனக்கு க்ளூ கொடுக்கறதுக்காக ரைமிங் வேர்டும் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஸோ த ரைமிங் வேர்ட் இஸ் மாம்பா. Okay, the answer is samba. Samba dance அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பீப்புள், பிரேசில்ல ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் இந்த டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. செகண்ட் பிக்சர் பாரு, ஃபேன் ஃபேன், இட்ஸ் நத்திங் பட் கேன் கேன். ஸோ இந்த டான்ஸ் தான் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ் போட்டு உங்களுக்கு 1840 ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹாலில் வந்து மோஸ்ட்டாக மியூசிக்ஸ் போட்டு இந்த டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரிஜினலாக இந்த டான்ஸ் வந்து கப்பிள்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கப்பிள்ஸ் பண்ணுற டான்ஸை லேட்டரான அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோரஸ் ஆஃப் ஃபீமேல் டான்சர்ஸ் வந்து லைனாக நின்று அவங்க டான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியரான டான்ஸு. ஸோ தேர்ட் பிக்சர் பாருங்கள். ஸோ ஜாஸ், நீங்கள் ஜாஸை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ஸ் தான் நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஜாஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸுமே இருக்குது. ஸோ அது யூஎஸ், ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் பீப்புள் வந்து இதை ரொம்பவே இது பண்ணுவாங்க. ஜாஸ் மியூசிக் போட்டுட்டு தான் அந்த ஜாஸ் டான்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் பிக்சர் பாருங்க. மோகா இஸ் நத்திங் பட் டான்ஸ் போகா. ஓகே, போகா இஸ் அ டான்ஸ். இந்த போகா டான்ஸ் வந்து யூரோப் அண்ட் அமெரிக்காவில் ரொம்ப ஃபெமிலியர். ஸோ மிடில் ஆஃப் 19th செஞ்சுரியிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் 19th செஞ்சுரி. ஸோ வாட் இஸ் 19th செஞ்சுரி? 19th செஞ்சுரினா எப்போ? முதல்ல நம்ம அட் ப்ரெசென்ட் எந்த செஞ்சுரியில் இருக்கிறோம்? ஸோ வி ஆர் இன் 21st செஞ்சுரி. ஸோ 21st செஞ்சுரி அப்படின்னா 2000s இருக்கிறவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க? 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1900 அதாவது 1900 அதாவது 1995 அப்படின்னாலே அது என்ன செஞ்சுரி? 20th செஞ்சுரி. ஸோ 1 to 100 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செஞ்சுரியா அவங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 5th கொஸ்டின் பாருங்க, இமேஜா. ஸோ டேங்கோ இஸ் அ டான்ஸ், இட்ஸ் அ பார்ட்னர் டான்ஸ். நீங்கள் பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்ட்னராக ஒரு கப்பலாக தான் இந்த டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரிஜினேட்டட் இன் 1880. ஸோ இது இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன், நேட்டிவ் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த டான்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்டா 6th கொஸ்டின், சால்சா டான்ஸ் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரைமிங் வேர்ட் இஸ் பால்சா. ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் லாட்டின் டான்ஸ், யூஎஸ்ல ஒரிஜினேட்டட் இன் 1960. இது வந்து அமல்கமேஷன் ஆஃப் மெனி டான்சஸ். ஸோ இந்த நிறைய டான்சஸை இது ஜாயின் பண்ணி தான் இந்த டான்ஸை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பார்த்தாலே தெரியும், ஏர்வே இட்ஸ் நத்திங் பட் த பேலட் டான்ஸ். ஸோ பேலட் டான்ஸை பொறுத்த வரைக்குமே இது 15th செஞ்சுரியில் இது ஒரிஜினேட்டட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த டான்ஸ் வந்து யாரு முதல்ல பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் டான்சஸ் மட்டும்தான் இந்த டான்ஸை பண்ண முடியும். ஏன்னா அந்த டோலை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு டோலையே டான்ஸ் பண்ணனால ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் மட்டுமே இந்த டான்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்காகவே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 8th இமேஜ் பாருங்க, Tarantella is a dance. It is it's like a group of various folk dancers. So fast upbeat demo வச்சு தான் வந்து, upbeat demoனா ரொம்ப ஹை பிச்சான இந்த டெமோவில் தான் டெமோ பீட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி சவுத் இட்டாலியன் மியூசிக்ஸ் வச்சு இந்த டரண்டெல்லா டான்ஸை டான்ஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ ஃபோக் டான்ஸ். 9th இமேஜ் பாருங்க, டிப்டாப். இட்ஸ் நத்திங் பட் த ஹிப்ஹாப் டான்ஸ். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹிப்ஹாப் சாங்ஸ் தெரியும். ஸோ ஹிப்ஹாப்லேயே டான்ஸும் இருக்கு. ஸோ ஹிப்ஹாப் சாங்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா? ஸோ இட்ஸ் அ ஃபியூஷன் டான்ஸ், ஹிப்ஹாப் டான்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் we move on to 6th chapter, Japanese arts and crafts. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இஸ் அ 3rd largest எக்கானமி இன் த வேர்ல்டு. ஓகே, எக்கானமியில் 3rd largest அது ஜப்பான் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
Shudo is a highly stylized art of Japanese calligraphy created with a brush. So brush வச்சே அவங்க என்ன பண்றாங்கன்னா calligraphy அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஜப்பான்ல brush வச்சே அவங்க என்ன பண்ணுவாங்களா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவாங்களா. ஸோ அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷுடோ. நெக்ஸ்ட் manga. Manga is a keyword. So manga அப்படின்னா என்னன்னா Japanese comic books that represent a vibrant form of art and writing. So manga அப்படிங்கிறது வந்து ஒரு comic book. Next, origami. Origami is the Japanese art of folding paper to create decorative art. Origami அப்படின்னா என்னன்னா பேப்பரை வச்சே ஏதாவது ஒரு அனிமல் கிரியேச்சர்ஸ் ஏதாவது பண்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா origami அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்தியன் சில்ட்ரன்ஸே நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா, பேப்பர்ஸ் வச்சு ராக்கெட்ஸ்லாம் செய்யறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். Maki. Maki is a type of Japanese lacquerware decorated with powdered silver and gold. ஸோ மக்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்வேருங்கிறத அரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பவுடர்டு சில்வர் அண்ட் கோல்டை வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மக்கி. ஸோ இதோட அரக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து லிக்விடா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பாய்சனஸ் ஆகும். ஒன்ஸ் அது ட்ரை ஆனாதான் வந்து ரொம்ப நல்ல, அதாவது நல்லதுன்னு கிடையாது, ஒரு டெக்கரேஷன்ஸ் கிடைக்கும். பட் லிக்விடா இருக்கப்ப இட்ஸ் வெரி பாய்சனஸ். Amigurumi. Amigurumi is the Japanese craft of knitting or crocheting small animals or creatures. So amigurumi அப்படிங்கிறது வந்து ஒரு Japanese craft of knitting or crocheting small animals or creatures. அதாவது நெய்றாங்க இல்லை, நெய்றதுன்னு சொல்ல முடியாது, ஒரு உள்ளன் உள்ளேயே வச்சு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் amigurumi அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஏதாவது ஒரு அனிமல்ஸ் கிரியேச்சர்ஸ் அதெல்லாம் பண்றது தான் amigurumi. நெக்ஸ்ட் Ayazumi. Ayazumi is the Japanese tradition of tattooing. Tattooing உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ டாட்டூ பண்றது வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனா இருக்கு. ஸோ அதை என்ன நேம் பண்றாங்கன்னா Ayazumi. நெக்ஸ்ட் Ikebana. Ikebana is the Japanese art of flower arrangement. ஸோ ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்றதா அந்த மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றாங்க ஜப்பான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Ikebana அப்படின்னு சொல்றாங்க. Bonsai. Bonsai is the Japanese art of growing very small shrubs and trees in pots. ஸோ ஒரு பெரிய ட்ரீயே வந்து என்ன பண்றாங்க, ஒரு பாட்ல சின்னதா ஒரு இருக்கிறது வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றோம், பான்சாய். Next we move on to the picture, the whole image. உங்களுக்கு வந்து புக்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி I have created this, so you have to match it with the picture. Seventh chapter is a pattern recognition. All of us use patterns to learn and to act. Recognizing a face, knowing the traffic rules, how to behave, being alert to danger, all of these, in fact, every fact of life depends upon our ability to recognize patterns. Here is some apparently nonsense text with the words all misspelled, but you should be able to read it. Write the text correctly in the lines provided and discuss with your classmates how you could read this text. So classmates oda neenga idha vandu discuss panna mudiyadhu, so nama discuss pannalam. Okay, so let's see. So pattern recognition அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, so உங்களுக்கு வந்து ஏதாவது அண்டர்ஸ்டாண்டபிளா இல்லாம தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இப்ப வந்து 1 2 3 நெக்ஸ்ட் என்னது 4. ஸோ இது எப்படி நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா +1 ஆட் பண்ணிட்டே வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன ஒரே மாதிரி கொண்டு போறது தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ டிராஃபிக் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். எல்லோ கலர் ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்தா என்னன்னு சொல்லுவோம், ரெடி டு கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரீன் கலரா இருந்தா கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம ரெகக்னைஸ் பண்றது தான் பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஸோ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், I couldn't believe that I could actually understand what I was reading. ஸோ அது இந்த லைன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இது நிறைய மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு மோஸ்டா நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த வேர்டு அந்த மெஸ்அப் ஆகிருக்கிற இங்க பாருங்க மிஸ்பெல்ட் ஆகிருக்கிற இந்த பேராவோட ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, I couldn't believe that I could understand what I was reading. Using the incredible power of the human mind, according to a research at Cambridge University, it doesn't matter in what order the letters in a word are. The only important thing is that the first and the last letter be in the right place. The rest can be a total mess and you can still read it without a problem. This is because the human mind does not read every letter by itself, but the word as a whole. Amazing, huh? Yeah, and I always thought spelling was important. See if your friends can read this too. Thank you.